வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இப்போ WWE அடுத்த பேப்பரையும் மணி இந்த பேங்க் பேப்பரையும் உங்களுக்கு தெரியும். அதில் WWE வந்து என்னென்ன மேட்செல்லாம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க, யார் வெற்றி பெறுவா அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் நண்பா. இந்த வாரம் நடக்க போகிற ஞாயிற்றுக்கிழமை காலையில் 4:30 மணிக்கு வந்து மணி இந்த பேங்கை நாங்கள் லைவாக போடுவோம் அப்படிங்கிற மாதிரி WWE தரப்புலேருந்து போட்டிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்துக்கலாம். யூடியூப் சேனலில் ஒரு அரை மணி நேரத்தில் அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுவாங்க. அல்லது ஃப்ரீ வெப்சைட் இருக்குது வாட்ச் ரெஸ்லிங், அதில் நீங்கள் ஃப்ரீயாக பார்த்துக்கலாம். ஸோ வாங்க இன்றைக்கான மணி இந்த பேங்க் ரிவ்யூவை பற்றி பார்க்கலாம். முதலாக சேனலுக்கு வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. எங்களுடைய ஆதரவு பெருக்குங்க, மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மணி இந்த பேங்க் பேப்பரையை பொறுத்த வரைக்கும் WWE ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிற மேட்ச் விமன்ஸுக்கான மணி இந்த பேங்க். இதில் 6 பெண் மல்யுத்த வீரர்கள் பங்கேற்றிருக்கிறாங்க. இஸ் ஷாக் இட் ஃபார் த ட்ரிபிள் ஹெச் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறதுல எல்லாருமே நல்லா இருக்குது. குறிப்பாக NXTயில் இருந்து இப்போ மெயின் ராஸ்டருக்கு டெபிட் ஆன ஒரு சில நாட்களே ஆன WWE ரெஸ்லர்ஸில் 3 பேரை WWE வந்து இந்த மணி இந்த பேங்கில் குவாலிஃபை ஆக்கியிருக்காங்க. அது ரொம்பவே ஓவர் புஷ் மாதிரி தெரியுது. எனக்கு அது தெரிஞ்சு இது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. சரி, இப்போ 6 பேர் இருக்கிறாங்க. அதில் யாரெல்லாம் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அலெக்சா பில்ஸ் வந்து மணி இந்த பேங்கை வெற்றி பெற வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட் எவராக மணி இந்த பேங்கில் குவாலிஃபை ஆனது அவங்க தான். இதுக்கு முன்னாடி உமன்ஸ்க்கான மணி இந்த பேங்கை வெற்றி பெற்றிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அலெக்சா பில்ஸோடைய வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது ஒரு 40% சொல்லுவேன். அலெக்சா பில்ஸ் வெற்றி பெற்றால் நல்லா இருக்கும். பட் ஆனால் அவங்க ஸ்டோரி என்னமோ ஷார்லட் பக்கம் போயிட்டு இருக்கிறதுனால மணி இந்த பேங்க் வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். மேபி ஷார்லட்டோடைய இன்வால்வ்மெண்ட்டு கூட இருக்கலாம். அடுத்தது நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா நியோமி. இப்போது WWEல கரண்ட்லி பார்த்தீங்கன்னா ஸ்டோரி லைன் பேஸ் படி ஒரு நல்ல மூவிங் இருக்கிற ஆள் நியோமி. ஹீல் கேரக்டரை பக்காவாக பண்ணுறாங்க அண்ட் எமோஷ்னலி நல்லா இருக்குது. WWE பார்த்தீங்கன்னா நியோமிக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். நியோமிக்கிட்டே இப்போ மணி இந்த பேங்க் இருந்தது தான் ஃப்யூச்சர் ஸ்டோரி லைன் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபேன்ஸோடைய ஃபேவரேட்டும் இந்த வருடம் மணி இந்த பேங்கை கண்டிப்பாக வந்து நியோமி தான் வெற்றி பெறணும்னு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு WWE பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு சில வருடங்களாகவே உமன்ஸுக்கான மணி இந்த பேங்கை வெற்றி பெறுற மல்யுத்த வீரர் WWEக்கு அந்த வருஷம் NXTலேருந்து டெபியூட் ஆன ரெஸ்லராக தான் இருக்கிறாங்க. ட்ரிபிள் ஹெச் எடுத்த முடிவை வைத்து நான் சொல்கிறேன். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி வருஷம் பார்த்துக்கோங்களேன். இதுக்கு முன்னாடி வருஷம் யாரை வெற்றி பெற்றா உங்கள் எல்லாருக்குமே தெரியும், டிஃபனி. WWE மெயின் ராஸ்டருக்கு வந்த முதல் வருடத்தில் அவங்க வந்து மணி இந்த பேங்க் குவாலிஃபைல இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா யோஸ் காய் ஃபஸ்ட் எவர் மணி இந்த பேங்க், அதுலேயும் அவங்க வெற்றி பெற்றாங்க. இதுக்கு முன்னாடியும் பார்த்தாலும் அப்படி தான். இப்படி WWE முடிவுகள் எல்லாமே NXT உமன் ரெஸ்லர்ஸ் பக்கமே இருக்குது. அப்படிங்கிறதுனால எனக்கு என்னமோ அப்படி தோணுது, NXTலேருந்து வர்ற ஒரு உமன் ரெஸ்லர் வந்து கண்டிப்பாக இந்த வருடம் வந்து மணி இந்த பேங்கை வெற்றி பெறுவாங்களோ அப்படின்னு. அதனால் நான் NXTயில் இருக்கிற 3 பேரை பற்றி சொல்கிறேன். ஒன்று ராய்க்கல் ராட்ரிகஸ், சாரி ஸ்டெஃப்னி வால்கர். 2 பேருமே ஒரே நாட்டுக்கார சேர்ந்தவங்கள்ட்ட, அதனால் நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஸ்டெஃப்னி வால்கரை பொறுத்த வரைக்கும் அவங்க இப்போ தான் மெயின் ராஸ்டருக்கு வந்திருக்கிறாங்க. NXTலே டபுள் சாம்பியன்ஷிப் வின் பண்ணி பயங்கரமாக மூவ் பண்ணாலும் உங்களுக்கு ஸ்டோரி இதுக்கப்புறமா தான் WWE ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு ஸ்டெஃப்னி வால்கர் WWEல இப்போதைக்கு உமன்ஸ் சாம்பியன்ஷிப்புக்கான மணி இந்த பேங்கை வெற்றி பெற வாய்ப்பு இல்லை. சரி, அடுத்தது யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா ரொக்ஸன் ஃபெராக்ஸ். இவங்களுக்கு சான்ஸ் ரொம்ப 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 அதிகமாக இருக்குது காய்ஸ். ஏன்னா ரொக்ஸனை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இப்போ மணி இந்த பேங்கில் வின் பண்ணிட்டாங்கன்னா அதை வச்சு ஜட்ஜ்மெண்ட் டேல மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தலாம். அண்ட் WWE பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் ரெஸ்லர் அண்ட் WWEடைய மிகப்பெரிய ஆளாக அப்படி கருதப்படுற ஒரு ஆள்னா ரொக்ஸனே. எனக்கு என்னமோ இவங்க மணி இந்த பேங்கை வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ அதுக்கப்புறமா யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூலியா இப்போ தான் மெயின் ராஸ்டருக்கு வந்திருக்கிறாங்க. ஸ்மாக் டவுன் சைடு ஸ்டோரியை இன்னும் அவங்க டெவலப் பண்ணலை. அண்ட் ஜூலியாவும் WWE வந்து ஒரு சில இடங்களே உமன் சாம்பியன்ஷிப் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அவங்களையும் சாம்பியன் ஆக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி தான். கடைசியாக நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மாமி ரியா ரெப்ளே வேர்ல்டு சாம்பியன்லேருந்து எல்லாத்தையுமே வின் பண்ணிட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ரியா ரெப்ளேக்கு இந்த மணி இந்த பேங்க் தேவையில்லை. அவங்க தொடர்ந்து ஆப்பர்ச்சுனிட்டி நல்லாவே கிடச்சிருச்சு. மாமி இந்த பேங்க் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இப்போதைக்கு தேவையில்லை. ஸோ ஃபேன்ஸ் மத்தியில் ரியா ரெப்ளேக்கும் இப்போதைக்கு அவங்க வின் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா இல்லை. நமக்கு கிடச்சிருக்க நியூஸ் படியும் ரியா ரெப்ளே இந்த வருடம் உமன்ஸ் மணி இந்த பேங்கை வெற்றி பெற வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்று ரெக்ஸனே, NXT சூப்பர் ஸ்டாரான ரெக்ஸனே அல்லது அலெக்சா பில்ஸ் அல்லது நியோமி வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி செய்தி கிடச்சிருக்குது. அடுத்த மேட்ச் இது ஒரு டாக் டீம் மேட்ச். ஜே ஊசோ மற்றும் கோடி ரோட்ஸ் வெர்சஸ் லோகன் பால் அண்ட் நம்ம ஜான்சனா சேர்ந்து ஒரு டாக் டீம் மேட்ச்.
ஆக்சுவலி இந்த மேட்ச் மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்புலாம் ஒன்றும் இல்லை. இப்போ சடன்லி ஸ்டோரியில் டெவலப் பண்ணி மணி இந்த பேங்கில் மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க, அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மேட்ச் தான். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் டபிள்யூபிள்யூ நம்ம நினைக்கிற மாதிரி பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம என்ன நினைக்கிறோம், ஜான்சனோட ஃபேவரட் ரூல், ஜான்சனை தொடர்ந்து வெற்றி பெறாரு, இதில் வெற்றி பெறாருன்னு. ஆனால் என்னுடைய நான் ப்ரிடிக்ஷனை சொல்கிறேன், இந்த மேட்ச்சில் மேபி இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஜான்சனா வந்து தோற்று போக வாய்ப்பு இருக்குது. ஜான்சனாவை ஒருவேளை கோடி ரோட்ஸ் பின்ஃபால் பண்ணி வின் பண்ணிட்டாருன்னா அவருக்கு அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பான வாய்ப்பு கிடைக்கும். இதை தான் போன வருஷம் கோடி ரோட்ஸை பின்ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் சோலோ சிக்காவுக்கு வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி காட்டினாங்க. அப்படி டபிள்யூபிள்யூ வந்து ஸ்டோரியை டெவலப் செய்வதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அண்ட் காய்ஸ், மணி இந்த பேங்கை மென்ஸுக்கான மணி இந்த பேங்க் ஒரு வேளை மெயின் ஈவெண்ட்டாக நடக்காமல் ஸ்டார்டிங்கே நடந்து இந்த டாக் டீம் மேட்ச் மெயின் ஈவெண்ட்டாக நடந்தால் மணி இந்த பேங்கை வின் பண்ண ஒருத்தர் வந்து கேஷிங் செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் எனக்கு என்னமோ மென்ஸுக்கான மணி இந்த பேங்க் தான் இந்த வருடம் மெயின் ஈவெண்ட் ஆஃப் த டபிள்யூபிள்யூ மணி இந்த பேங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நம்ம இதை பார்க்க வேண்டாம். அடுத்தது உமன்ஸுக்கான இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் பெக்கி லிஞ்ச் வெர்சஸ் லைரா வெர்கேரியா. இவங்களுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 2 மேட்ச் நடந்துடுச்சு. 2 மேட்ச்லையுமே லைரா வெர்கேரியா வெற்றி பெற்றாங்க. 2 மேட்ச்லையும் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒருக்கா வந்து லைரா வெர்கேரியா வெற்றி பெற்றாங்க, செகண்ட் டைம் வந்து பெக்கி லிஞ்சுக்கு தான் ஆதரவு இருந்தது. பட் ஆனால் லைரா வெற்றி பெற்றாங்க. இந்த ஸ்டோரியை டபிள்யூபிள்யூ இதுக்கப்புறமா டெவலப் பண்ண போகிறாங்களான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. அண்ட் டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாமுக்காக பெய்லிக்கும் பெக்கி லிஞ்சுக்கும் உமன்ஸ் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்புக்காக ஒரு ஸ்டோரியை டெவலப் பண்ணி வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. ஏன்னா பெய்லி தான் ஸ்டார்டிங்கில் லைரா வெர்கேரியாவுடைய பார்ட்னராக இருக்க வேண்டியது, அதை வச்சு ஒரு ஸ்டோரி லைன் கொண்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டதுனால எனக்கு என்னமோ இந்த தடவை பார்த்தீங்கன்னா பெக்கி லிஞ்ச் வந்து நியூ இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. ஸோ அதனால் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை ஒருவேளை பெக்கி லிஞ்ச் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. காய்ஸ், இப்போ நவ் த மெயின் ஈவெண்ட் ஆஃப் த மணி இந்த பேங்க் 6 மென் ரெஸ்லர்ஸ் இந்த மணி இந்த பேங்கில் பங்கேற்கிறாங்க. இந்த 6 பேரை பற்றியும் நம்ம பார்க்கலாம், யாருக்கெல்லாம் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னு. ஃபஸ்ட்டு நம்ம இந்த மேட்ச்சில் ஆண்ட்ரேவை எடுத்துக்கலாம். ஆண்ட்ரேயை பொறுத்த வரைக்கும் சமீபத்தில் டபிள்யூபிள்யூ வந்து மென்ஸுக்கான மணி இந்த பேங்க் குவாலிஃபை நடக்கும்போது அதில் செலக்ட் ஆனவர் தான். ஆக்சுவலி ஆண்ட்ரேவை டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா மணி இந்த பேங்க் குவாலிஃபைல அவங்க செலக்ட் பண்ணி வின் பண்ண வச்சதே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இதில் அவர் மணி இந்த பேங்கெல்லாம் வெற்றி பெறுவார் அப்படின்னா சான்ஸ் இல்லை. ஆண்ட்ரேவை டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா இப்போ காட்டுற விதத்தில் மணி இந்த பேங்கை வெற்றி பெற்று அவர் ஹெவிவெயிட் சாம்பியன் ஆகிறதுக்கான சான்ஸ் இல்லை. ஸோ அதனால் எனக்கு என்னமோ ஆண்ட்ரேடை இதில் வெற்றி பெற வாய்ப்பு இல்லை. அடுத்தது நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா பெண்டா இப்போ நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. ஃபேன்ஸ் மத்தியில் நல்லாவே ஒரு ஹைப்னஸ் இருக்குது. பட் நான் பெண்டாவுக்கும் எல் கிராண்ட் அமெரிக்கானாவுக்கும் ஒரு ஸ்டோரி இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால இந்த மேட்ச்சில் இப்போதைக்கு பெண்டா வெற்றி பெற வாய்ப்பு இல்லை. பெண்டா ஃபியூச்சர் ஹெவி வெயிட் சாம்பியன் தான். பட் அதுக்கு முன்னாடி டபிள்யூவில் மிட் கார்ட் டைட்டில் வெற்றி பெற்ற பிறகு தான் ஹெவி வெயிட் டைட்டிலுக்குலாம் போகிற எதிர்பார்க்கலாம். ஓன் ரெஸ்லருக்கு கொடுத்த மாதிரி மென்ஸுக்கு கொடுக்க மாட்டாங்க டபிள்யூபிள்யூ. அதை நீங்கள் நல்லாவே நோட் பண்ணியிருந்தீங்கன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதே மாதிரி அடுத்தது நம்ம எல் கிராண்ட் அமெரிக்காவை பார்க்கும்போது நான் ஆல்ரெடி சொன்னது தான், எல் கிராண்ட் அமெரிக்காவுக்கும் சரி பெண்டாக்கும் சரி டபிள்யூபிள்யூ அடுத்த ஒரு ஸ்டோரியை டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. சம்மர் ஸ்லாமில் மேபி மாஸ்க் விசிஸ் மாஸ்க் மேட்ச் நடக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போது இந்த மாதிரி சிச்சுவேஷனில் எல் கிராண்ட் அமெரிக்கானா வெற்றி பெற வாய்ப்பு இல்லை. வெற்றி பெற்றால் நல்லா தான் இருக்கும், ஷாக்கிங்கான மூமெண்ட் நடந்திருக்குது. பட் ஆனால் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் தற்போதைய செய்தி. சரி, எல் கிராண்ட் அமெரிக்கானுக்கு அப்புறம் அடுத்து யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்ஏ நைட்டு. ஆக்சுவலி கடந்த 2 வருடமாக எல்ஏ நைட்டோடைய ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் புஷ்ஷை பார்க்கும்போது எல்ஏ நைட் வெற்றி பெற்றுவாரோ அப்படிங்கிற வாய்ப்பு எனக்கு இருக்குது. ஏன் தெரியுமா, கடந்த 2 வருடமாக அவர் பாருங்கள் யுனைடெட் சாம்பியன்ஷிப் பக்கமே போயிட்டார். இப்போ மணி இந்த பேங்கை வெற்றி பெற்றால் அவரும் ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகலாம். ஜே ஊசோ எப்படி ஒரு மூமெண்டம் கிரியேட் பண்ணாரோ அப்படிப்பட்ட சிச்சுவேஷனில் தான் இப்போ எல்ஏ நைட் இருக்கிறாரு. எனக்கு என்னமோ இந்த வருடம் மணி இந்த பேங்கை வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறது எல்ஏ நைட்டு. ஸோ எல்ஏ நைட்டு மேபி மணி இந்த பேங்கை வெற்றி பெற வைக்கலாம், வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற ஒருத்தர். அடுத்தது சோலோ சிக்காவா இப்போதைக்கு ஜாக் ஆஃப் ஹார்ட் கூட தான் ஸ்டோரி லைன் போயிட்டுருக்காரு. ஜாக் ஆஃப் ஹார்ட் கிட்ட யுனைடெட் சாம்பியன்ஷிப் இருக்குது, அந்த டைட்டில் பக்கம் தான் கொண்டு போவாங்க. சான்ஸ் படி நம்ம சோலோ சிக்காவோட ஃபஸ்ட் ஒரு மேட்ச் அவர் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் டபிள்யூபிள்யூ முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை வச்சு தான் சோலோ சிக்காவுக்கு ஸ்டோரி லைன் கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க, அதுவும் ஜாக் ஆஃப் ஹார்ட்டுக்கு அகேன்ஸ்டாக. அதனால் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூ வந்து சோலோ சிக்காவை வெற்றி பெற வாய்ப்பு இல்லை. எல்ஏ நைட்டுக்கு இருந்த வாய்ப்பு சோலோ சிக்காவுக்கு இல்லை. அடுத்தது நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது 4வது நபர். ஆமாம், இது அவருடைய 4வது டைம் தான் மணி இந்த பேங்கை இந்த வருடம் வெற்றி பெற வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பேரில் செத்ரோலன்ஸோட பேரும் இருக்குது. செத்ரோலன்ஸ் ஒருவேளை மணி இந்த பேங்கை வின் பண்ணார்னா சாம்பியன்ஷிப் கேஷிங் கன்ஃபார்ம், அதுவும் ரா சைடு. அண்ட் காய்ஸ், ரோமன் ரெயின்ஸோடைய ரிட்டர்னுக்காக பல பேர் காத்துட்டு இருக்கீங்க. எப்போ தலைவன் வருவான் அப்படின்னு கூட கேட்டுட்டு இருக்கிறீங்க.
ரோமன் மட்டும் இல்லை, சிஎம் பாங்கும் செத் ரோலன்ஸ் வின் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல குறியாக இருக்கிறதுனால ரோமன் ரெயின்ஸ் மற்றும் சிஎம் பாங் இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா மணி இந்த பேங்குக்கு வர வாய்ப்பு இருக்குது. அதுவும் செத் ரோலன்ஸோடைய வெற்றியை கெடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற செய்தி கிடச்சிருக்குது. வி த ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ரோமன் ரெயின்ஸோடைய ரசிகர்கள் ரோமனுக்காக காத்துட்டு இருக்கிறீங்க. கொஞ்சம் காத்துருங்க, மணி இந்த பேங்கில் ரிட்டர்ன் ஆக வாய்ப்பு இருக்குது. 100% இல்லை, கொஞ்சம் சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. பட் ஆனால் ரோமன் ரெயின்ஸ் வராட்டா கண்டிப்பாக நம்ம செத் ரோலன்ஸ் வந்து மணி இந்த பேங்க் வெற்றி பெறதுக்கும் சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா அவர்கிட்ட தான் பவர்ஃபுல்லான டீம் இருக்குது. மறக்காமல் தொடர்ந்து வீடியோ பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பெட்டிஷனையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க.